வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, 1½ கப் சர்க்கரை, 1 கப் பால், அரை கப் தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் அரிசி மாவு எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு அதில் பால் சேர்த்துடலாம். நல்லா திக்காக இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது காய்ச்சி ஆற வச்ச பால். நல்லா இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. இப்போ மீதம் உள்ள பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். கட்டி இருந்தது அப்படின்னா அந்த ஸ்வீட்லேயும் அந்த கட்டியாகவே இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரைனாலும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும், அது வரைக்கும் நம்ம இதை வச்சிடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துட்டு அதில் நெய் சேர்த்துறேன். நெய் இல்லைன்னா வெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அஞ்சு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது நான்ஸ்டிக் பேனில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம மற்ற கடாயிலலாம் ட்ரை பண்ணுறப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், அதெல்லாம் டக்குன்னு கட்டி ஆயிரும். அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா டக்குன்னு கட்டி ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது டக்குன்னு கட்டி ஆயிரும். அந்த அரிசி மாவில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல் வராத வரைக்கும் நம்ம இதை அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சோடனே நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சிடலாம். அப்போ தான் அது செட் ஆகும். அதனால் நல்லா அந்த பேன்லேருந்து அதுவே சுருண்டு வர ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த அல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி நமக்கு வரணும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிளேட், நெய் எல்லாம் எண்ணெய் எதனாலும் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிளேட்டில் நம்ம இதை கொட்டிடலாம். அப்போ தான் நமக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக வரும். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம். ஒரு கரண்டி வச்சுனாலும் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்பூனில் வந்து பின்னால் நெய் தடவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். அப்போனா ஒட்டாமல் ப்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டலாம்.
இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இது செட் ஆகும். இது நல்லா வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய லெவலில் இருக்கும். ரொம்ப கட்டியாக செட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் பின்னால் நெய் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு தேவைன்னா நீங்கள் மேலே வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம சூடாக இருக்கிறப்ப லேசாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளே அப்படி செட் ஆயிரும். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம், அல்னா, பிஸ்தா எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. என்ன சைஸில் தேவையோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கீழே நெய்யெலாம் தடவி வச்சுருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். நான் வந்து இதை சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான அரிசி மாவு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.